பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு டைப் 2 வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் 1க்கு போட்ட மாதிரியே 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் ஃபஸ்ட்டு வந்து பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதே தான் இந்த லைன்ஸில் வந்துட்டு நீங்கள் போடுறீங்க. அந்த ஸ்டிச் தெரியாதவங்க எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கீழிருந்து மேலே லாங்காக அந்த லைனுக்கு ஒரு பெரிய செயின் வந்து போட்டுக்கோங்க. பக்கத்தில் ஒரு லாக் செயின், அப்புறம் கீழே அந்த லைன் கிட்ட ஒரு பெரிய லாங் செயின், பக்கத்தில் ஒரு லாக் செயின். இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு போக போகுது. மேலிருந்து கீழே ஒரு லாங் செயின், பக்கத்தில் ஒரு லாக் செயின், திரும்பவும் கீழே இருந்து மேலே ஒரு லாங் செயின், பக்கத்தில் ஒரு லாக் செயின். இந்த ஸ்டிச்சோட மொத்த ஃபைனல் வரைக்குமே இந்த ஸ்டிச்சை வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து கொண்டு வரணும். அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட எண்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது எல்லாமே நம்ம வந்து போட்டு முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி போட உங்களுக்கு டைப் 1 மாதிரி போட எங்களுக்கு வரல, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி போட்டும் சென்டராக வந்துட்டு நீங்கள் பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள்.
ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லா வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா, இதில வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து எப்படி கொண்டு போறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இது வந்து சேம் த்ரெட்லயே போடலாம். இல்ல வேற கலர் யூஸ் பண்ணியும் போடலாம். நான் வந்து ஜரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அங்க இருந்து ஜரி ஒரு த்ரெட் எடுத்துட்டு மேல கொஞ்சம் அந்த ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சஸ் எல்லாமே இப்படி உள்ள நீடிலால உள்ள தள்ளி ஒரு செயின் போட்டு பக்கத்துல ஒரு லாக் செயின் போட்டுக்கோங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த இடம் வந்துட்டு சுருங்கி வந்துட்டு வந்துரும். இப்ப பார்க்கும்போது பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். பாருங்க திரும்ப அந்த பக்கம் ஒரு செயின் போட்டுட்டு சென்டர்ல கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கிற த்ரெட்டையும் நீடிலால அந்த பக்கம் நகர்த்தி விட்டுறணும். திரும்ப அந்த பக்கம் இருக்கிற த்ரெட்டையும் நீடிலால இந்த பக்கம் கொஞ்சம் நகர்த்தி விட்டுட்டு நீங்க ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு சென்டர்ல வந்துட்டு அந்த கேப் வந்துட்டு கிடைக்கும். பாருங்க, இப்ப அந்த பக்கம் நான் போடுறேன். நீடிலால அந்த த்ரெட்ட வந்துட்டு நான் நகர்த்துறேன். திரும்ப அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் நீடிலால நான் த்ரெட்ட வந்து நகர்த்துறேன். உங்களுக்கு சென்டர்ல வந்துட்டு அந்த ஷேப் வந்து கிடைக்கும் பாருங்க. இதே மாதிரி நீங்க ஃபுல்லா வந்துட்டு ஒர்க் பண்ணுங்கலாம். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில நம்ம எல்லா டிசைன்ஸுமே நம்ம யூஸ் பண்ணி வந்து போடலாம். பார்டர்ஸ் வந்துட்டு குடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது உங்களுக்கு ஃப்ரீயா ஆன்லைன்ல ஆரி எம்ப்ராய்டரி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து கிளாஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும், உங்களுக்கு பல்கா வேணும் அப்படின்னாலும், சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னாலும், ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கிக்கலாம்.